ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அருமையான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய எல்லாரும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த அக்கௌண்ட்டினுடைய பாஸ்புக் பாஸ்புக்கை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தற்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு சேமிப்பு திட்டங்களுக்கும் வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட் நியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் ஹியர் டு நோ மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடுது. ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறை இந்த வட்டி விகிதமானது ரிவைஸ் பண்ணுவாங்க. சேஞ்சஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த டேட் வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கு ஒரு தடவை கொடுத்துருப்பாங்க. சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து 4% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே பேங்க் தரப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா 2.5% தான் வருது. மேக்ஸிமம் வந்து 3% கொடுப்பாங்க. பட் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்து 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பேங்க்கில் காசு வச்சுருக்கீங்க, அது வந்து தற்போது உங்களுக்கு தேவையில்லை, அது இமீடியட்டாக தேவைப்படும் போது எடுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து மாற்றி விட்ருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லாவே கிடைக்கிது. அடுத்ததாக 1 இயருக்கான டைம் டெபாசிட், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 6.9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 2 வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, 3 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 7.1%, அது 5 வருஷத்துக்கான டைம் டெபாசிட்டுக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். 5 வருஷத்துக்கான ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு இப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.7%. தென் SCSS ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். ஸோ இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும்தான் 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு MIS, மந்த்லி இன்கம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 10,000 கட்டினீங்க அந்த ஸ்கீம் அப்படின்னா மாதம் உங்களுக்கு 62 ரூபா வட்டி கிடச்சிட்ருக்கும். அதே மாதிரி நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது வந்து 8 இஷ்யூ பண்ணியிருக்காங்க, NSE பாண்டு. ஸோ இதுக்கு மொத்தம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.7%. தென் PPF, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது ரொம்ப நாளாக அந்த 7.1% தான் போயிட்டுருக்குது. இது உயர்த்துவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் PPFக்கு இப்போது உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.1% இருக்குது. அடுத்ததாக KVP, கிசான் விகாஸ் பத்ரா, நீங்கள் போட்ட அந்த பணம் அப்படியே டபுள் ஆகும் 115 மாதத்தில். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.5%. இது எல்லாமே காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். தென் மகிழா சமன்ஸ் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், மகிழா சமன்ஸ் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு 7.5%. சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான அல்லது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை PPF அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை வேறு எதனா அக்கௌண்ட் வச்சுருந்தாலோ அந்த அக்கௌண்ட்னுடைய பாஸ்புக் பாஸ்புக்கை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வெப்சைட்லேயே இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் டு அசஸ் யுவர் பாஸ்புக் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் என்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதில் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP வரும், அதனால் அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுடைய பாஸ்புக்கில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் தான் இதில் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் பாஸ்புக் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் தேவைப்படும். ஓகே, இப்போது மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா OTP வரும். அந்த OTP கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். வெல்கம் டு போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் POSB சேவா அப்படின்ட்டு இருக்கும். இதில் போய்ட்டு இந்த பாஸ்புக் பார்க்கறதுக்கு கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ரைட், இப்போ பாருங்கள், இதில் மொத்தம் 4 விதமான விவரம் கேட்குது. அக்கௌண்ட் நம்பர், இதில் என்ன ஸ்கீமு அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. இப்போ அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும், உங்கள் பாஸ்புக்லேயே ஃபஸ்ட் பேஜில் எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து அக்கௌண்ட் நம்பர். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு நபர்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் நான் என்டர் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணியாச்சு. அந்த நபர் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரும் நான் என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்குது, அந்த கேப்சாவையும் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைல் நம்பரில் கொடுத்துருக்கீங்களா, போஸ்ட் ஆஃபீஸில் லிங்க் பண்ண அந்த மொபைல் நம்பர் OTP வரும். அந்த OTP என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் பாருங்கள், ஸ்கீம் டைப் என்ன, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, ஸ்கீம் டிஸ்கிரிப்ஷனு, ஸ்கீம் கோடு இதெல்லாமே இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்கொயரி வேணுமா, உங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் வேணுமா, அல்லது டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட் வேணுமா அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் பேலன்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் என்கொயரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடும். இப்போ கோ பேக் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்ததாக மினி ஸ்டேட்மெண்ட் வேணும்னா மினி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எந்தெந்த தேதியில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ டெபிட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்துடும்.
ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் மற்ற ஸ்கீமுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பாஸ்புக் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கெலாம் இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ சுலபமாக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் வேணும்னாலும் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.